திருச்சிற்றம்பலம். வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மை தரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத 5 கர 3 விழி நால்வா சானை முகனை பிறவி அஞ்சலி செய்கிப்புவாம். நாங்கள் நேற்று 3:26 இது இல்லை, நல்ல ஆள 3:26 பதஞ்சலி சுருக்கம் படிச்ச நாங்க. பதஞ்சலி சருக்கம் கொஞ்சம் பார்த்து நான் முடிக்கேன். நம்ம 24 ராணிய காம்படிச்ச நாங்களா சரி நீத கேப்பீர்தானே முதல்ல இருந்தாங்க நான் திருப்பி 3:26 வரை நேற்று படிச்ச நாங்கள். இன்றைக்கு எண்ணறியதிரளினர் களுண்டு நூலே குறியாக திண்ணிய நெஞ்சவை குலையச்சிகை விலவு நடை நழுவ பன்னலரும அபிநயங்கள் அபிநயங்கள் பல புரிந்து பரவசார நல்லெதிரோனை நோக்கி ஆதரித்தாரூர் முனிவர் மட்டிட ஒண்ணாத ஞான மீற மிகுந்தும் முனிவர்கள் உபவீதமொன்றுமே அடையாளமாக திட சித்தங்கலங்க குடிமி குலைய உடுத்த மரவுரிகள் நழுவி விழ வேறொருவர் பண்ணுதற்கரிய பல சிங்கார சேட்டைகளை பண்ணி காம மோகரா என்னுடைய நாயகன் சந்நிதியிலே என்னை கண்டு மகாவிருடிகள் ஆசைப்பட்டார்கள. இருடிகள் இந்த சப்திகள் ரிஷிகளைத்தான் இருடிகள் என்றது. எவராலும் என்னாலும் மெய்தரியானே புற்று தவராசிலிடங்க இடங்கரொடுந்தாவில் பலிகொட நடந்தான் சிவராகமடை வேறிற் சேயிழையாய் வென நோக்கும் பவராகார பராத பரம் பரையோராயினர் பிரமாதிகளாலும் என்னாலும் சொப்பனத்திலும் காண்பதற்கரியான் சுவேச்சையினாலே இயக்க உருவத்தை கொண்டு மகா இருடிகளுடைய குற்றமற்ற பன்னசாலை காடேறும் சுத்தான பிச்சை கொள்வதற்கு நடந்தான். அந்த சிவத்தின் உண்மையை அறிந்து அன்பு வைப்பவர்கள் போல் என் சொரூபத்தை எண்ணி அறியாமல் இவளொரு ஸ்திரீ என்று கருதி விகாரங்கொண்ட முனிவர்கள் சேட்டைகள் அடையவே பண்ணி அபாரத்துக்கு பழையோராயினர்கள். பாட்டு கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் சட்டு கீழே அடுத்த மேற்பாட்டு கோபமிகு முதுமுனிவர் என்றாக குழுமியலும் தாவமெலாம் அவனிந்த ஆச்சினமத்தவம் தவஞ்சாதே அஞ்சாதே தவமிருந்தஞ்சாதே காவன் மிகுங்கற்பளித்த காபாரி எனக்கன்று தாவமிகும் படிவரவா சாபங்கள் பல விட்டார். இப்படியே ஆசார வீணம் வரக்கண்டு கோவமீந்த விருத்தரான ரிஷிகள் எல்லாரும் கூடி வெட்கம் கொண்டு இப்படி வரலாமோ என்று எப்படிப்பட்ட அசுரர்களே ராக்கதர் சித்த வித்தியாதாரர்களாலும் ஆண்டோனாத சிவார்ச்சனை மீந்த நம்முடைய
வாச்சிரமத்தில் பயப்படாமல் இந்த காவாலி வந்த பதிவிர்சா பாவத்தை குலைத்தான் என்று குரோதனராய் அக்கணத்திலே கோபம் மிகுந்தபடி பூலோகத்திலே நடவாத எண்ணிறந்த சாபங்கள் அதியுக்கிரமமாக இட்டார்கள். அடுத்த பாட்டு. இட்டபல சாபங்கள் இறைவன் இறைவன அனமே வாது கெட்ட படிகண்டிறைகள் சாபங்கள் இறைவன அன்பே வாது தாங்கள் சபித்த வெகுவித சாபங்களும் தம்பிரானருக்கே செல்லாமல் வைத்தானது இட்ட பல சாபங்கள் இறைவன் என் மேல் வாது கெட்டபடி கண்டு சினங்கெடாத மெனத்தினராகி நட்டமளித்தருளென்று தயவார் போல எதிர நன்னி சிட்டமலி தரு குண்டந்திருமுன்னே திகழ்வித்தார். தாங்கள் சபித்த வெகுவித சாபங்களும் தம்பிரானருக்கே செல்லாமல் வியாத்தமானது கண்டு மனத்தில் லாராத கோபத்தை உடையவர்களாகி தேவரீர் எங்களுக்கு ஆனந்த நிறுத்தம் தந்து தெரிசிப்பி தருளும் என்று தகை உயவர் போல எதிர்பட்டு சுவாமிக்கு முன்னே பெருமை மிகுத்த குண்டத்தை சமைத்தார்கள். எஞ்சாத வளலிருத்தி எடுத்தமனு கணித்தோதி நஞ்சான திரவியங் காணாயடியவை பலகோழி நெஞ்சாலின் நினைவறிய நிடுமலனே இலக்காக வஞ்சாதேய விசாரத்தம் மைந்தர்கள் அந்த குண்டத்தில் குறைவுபடாத அக்கினியை தாவித்து மந்திரம் உச்சரித்து அந்த யாகத்துக்குரிய விசித்திர வியங்களை விசாரித்து அவை மிகுதியாக கொண்டு மனதுக்கும் எட்டாத பரமசிவமே இலட்சியமாக பயப்படாமல் விசார ஈனத்தினாலே அவிசார ஓமத்தை பண்ணினார்கள். விசித்திர வியங்களாவென எட்டி முதலியன் வாம். கருத்தின் விழி சிவந்த முறிக்கணத்தில் உதிப்பித்த விதித்த திருமுழுவையை நேரே உதலும் மெந்தை பிரான் சிரித்தருளியது பிடித்து திருக்கரத்தினாக நுதியா உரித்த உரி பசுப்பட்டாடை தொடை மேலுறவுடுத்தான் தெளிவுள்ள மனத்தினும் மிகச் சிவந்த கண்களையும் உடைய தாருகாவன திருடிகள் ஷண மாத்திரையில் அவிசார ஓமத்திற் புறப்பித்த கோபத்து கெர்ச்சிக்காக நின்ற வியாக்கிரத்தை தம்பிரானார் முன்னே விடுதலும் எந்தை பிரானார் திருப்புன் முறுவல் செய்து எதிர்த்த அந்த புலியை பிடித்து திருக்கரத்தின் திருக்கரத்தின் நுனி நகத்தினாலே உரித்து தோலை செவ்விய பட்டுவத்திரம் போல தொடையளவும் பொருந்த உடுத்தருளினார். ஏரடங்கு குண்டத்தின் நெறி வயிற்றிற் பிறந்தெழுந்த பாரிடங்களாரிடமாம் பரிசனமாயின பயிர சீரடைந்த
மணிமுச்சி செய்ய விழி வெள்ளையிட்டு கார் விடங்களொரு புயங்க கடிதுவர கை கொண்டான். அழகு செறிந்த குண்டத்தில் இடப்பட்ட அவிசார ஓமத்தீனிடத்தில் உற்பத்தியான அனந்த பூதங்கள் ஏகாங்கி இருக்கின்ற தம்பிரானருக்கு முனிவர்கள் வர காட்டின ஊழியக்காரரை போல பணிவிடை செய்ய ஒளி மிகுந்த இரத்தின சுடிகையும் சிவந்த விழியையும் உடைய வெள்ளையிட்டு கருத்த விடம் பொருந்தின ஒரு பாம்பும் விரைவுடன் வர அதனை இடக்கரத்திலே முன்கை கடகமான் என்று கொண்டார். மைவிஞ்சு நெடுந்தடித்தின் வார் குழல்வார் சடையாக தெவ்வன்ப எரிதிரண்டு திருக்கரங்களும் தெழுமுற் கை வந்த நிவியமலர் கால் வந்து கலத்தி செப்ப பவ்வங் கொண்டுழலும் கொண்ட முழு நஞ்சு நுதல் விழியும் பாரித்தான் பவ்வம் கொண்ட முழு நஞ்சும் நுதல் விழியும் பாரித்தான். அந்த காரத்தை நீக்கி மேலிட்ட நடிய மின்னல்களைப் போல முந்தி நீண்ட கரிய குழலானதே நீண்ட சடையாகவும் அந்த நீண்ட சடைய குழலா பாடிக்கின. அஞ்ஞானத்திலே மாற்றாரான பக்தர்களாகிய அந்த இருடிகள் முந்தின திருக்கரங்களுமின்றி 2 திருக்கரங்கள் உண்டாகி தோன்றவும் முன்னே திடமான தாண்டவம் செங்கமலம் போன்ற சிறி பாதத்திற்கூடி பொருந்தவும் திருப்பாற்கடலிலே தோன்றின குறைவற்ற விஷத்தை கண்டதிலும் நெற்றி கண்ணையும் வெளிப்பட காட்டினர். இது நாங்கள் பாட்டுகளை இப்படி பிரித்து சேர்த்து படிக்க பழகிறதோடு இல்லாமல் நாங்கள் படித்த வேர்ட்ஸுகளை திருப்பி வாசிக்கிறோம், கண்ணால பார்க்குறோம், அது எங்களோட மெமரியில பதியும். அதுக்காக படிக்கிறோம். அது பிள்ளைய திருத்தி வாசிச்சு எழுத்து கூட்டி படிக்கிறோம்ன்றது அடுத்த கதை. நான் இப்படித்தான் நேரடியா படிக்கிறேன்றாலும் இப்படித்தான் பிள்ளைகளை விட்டு திருப்பி ஆனால் கவனிக்கணும் கூட மனதால நாங்கள் 5 புலன்களையும் அதுக்குள்ள செலுத்தி கவனிச்சு பிள்ளையா படிக்க வேணும்ன்ற சிந்தனை இருக்க வேணும். எங்களுக்கு தெரியாதுதான் அதை இப்படி நாங்கள் கதைச்சு படிக்கிறதால நேர படிச்சாலும் எனக்கு தெரியும். எங்களுடைய அப்பாவியல் எல்லாம் இப்படி இல்ல பேருமா இப்படி படியும்னு சொல்லி படிச்சது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப இதுகள் நாங்கள் என்ன பண்டிதரே நாங்கள் முதலே பண்டிதரே இருந்து வந்து நாங்களே இல்லை, எங்களுக்கு தமிழ் அறிவே இல்லை, படிக்க முயற்சி செய்கிறோம். நாங்கள் ஒன்றும் படிக்க இல்லையே இலக்கணம் இலக்கியம் அதனுடைய இதுல ஒரு பக்கம் இல்லை. ஏந்தவனன் முன்னுகர்ந்த விருளும் இருளும் முன்னுகர்ந்த இருளும் உமிழ்வது என கொஞ்சம் படிப்போம். ஏய்ந்தவனன் முன்னு உகர்ந்த முன்னுக்குள்ள ஊனா வந்துடுது நூனாவுக்கு. அப்ப முன்னு உகர்ந்த விருளும் ஒரு சொல்லி இருக்கோ. அப்ப அங்க இருளண்டுதான் இருளும் உமிழ்வ இருளு அந்த லூக்குள்ள ஊனா வந்துடுது. அப்ப உமிழ்வ கருத்திலையும் வருது என்ன விழுங்கின இப்போது என விரிவாய் போந்ததிரு மெறிமுச்சி பொறி வெளிவன் பரகுரளன் சீந்தரவத்துடனரவன் திகழ வர நேதிரே பாய்ந்தருளி வெறி நெறியும் படியடி மேற்பயில்வித்தான். சீந்து அரவத்துடன் அரவந்திகள அந்த சீந்த அரவத் தானாவுல ஆனா நிக்குது. இத சொல்லுறது தொக்கு நிக்குது என்று சொல்லுறது. ஆனா தொக்கு
பொருந்தின அக்கினியானது இதற்கு முன் விழுங்கின இருளை இப்பொழுது உமிழ்ந்தாற்போல குண்டத்தின் குண்டத்தின் அக்கினியில் நின்றும் புறப்பட்டு பயங்கரமான ஆர்ப்பரவத்தையும் எரிகின்ற குஞ்சியையும் தீப்பொறி சிந்தும் விழிகளையும் வெண்மையுடைய கற்களையும் வாமன ரூபத்தையும் உடைய முயல்கள் எதிர்பட்டருளி முயல்கள் சீந்தும் பாம்பை கையிலே கொண்டு அது வரும் முயல்கள் முயல்கள் சீந்தும் பாம்பை கையிலே கொண்டு கர்ச்சித்து மிக உதிர்ந்து அதிர்ந்து வரக்கண்டு தம்பிரானார் விரைவிலே எதிர்பட்டருளி முயலகன் கீழ்ப்பட பாய்ந்து அவன் முதுகு நெறியும்படி ஸ்ரீபதத்திலே மிதித்தருளினார். மிதித்து அருளினார். தீக்குள்ள இத்தனாவும் தூணாவும் 2வது தீக்க வந்துட்டது. தானாக்குள்ள ஆனா வருது. மிதித்து அருளினார். மலங்க வெறிதர வேந்தி மந்திரங்கள் வர கரத்தாள் அலம்பு சிலம்பணியாக திருவடியில் அமரவித்து துலங்கு பல சடைதாள துணங்கை கணந்துதைவிப்ப வலங்கள் அணி தடந்தோழன் அருநடமாடுதல் புரிந்தான். அந்த முனிவர்களே வினாயாவும் வினை என்று நினைக்கிறேன். மலங்கள் வெறிது அதான். அந்த முனிவர்களே வினையாவும் தளர்ந்தவன் அக்கினி தன்னை அரவி அந்த அக்கினியை திருக்கரத்திலேயே ஏந்தி அருளி உச்சாடனமான மந்திரங்கள் ஆகாரிஷன கற்பனையால் வர அதை ஓசை உள்ள அழகிய திருச்சிலம்புக்கு தரிசுமாக ஸ்ரீபாதத்திற்கரத்தால் சாத்தி மின் போல துலங்கும் பலசடை தாழ்தலைய கணநாதர்கள் துணங்கை கூத்தை மிகச் செய்ய கொன்றை மாலையை அணிந்த பெரிய தோளை உடையவர் அரிய நடனம் செய்ய விரும்பினார் என்று தரிசு என்பது சிலம்புக்குள் போடும் ரூப. அவற்றை நடனத்தை பார்க்கறது தானே பதஞ்சலி அவற்றை இது அதைத்தான் சொல்லி கொண்டு வர்றோம். ராணியக்கா தாகத்தால் அலைந்து மிக தளர்ந்து தவ வலி தளர்ந்து தவ சலி வலித்த மோகத்தால் இழந்த நலு மந்திரமும் விட முடிந்த நிராயுதபாணி என்று சொல்லுவீன முன்னுக்கு தொடங்கல இந்த நீனா வாரே இல்ல அவை அந்த வேற தமிழ்ல எழுதேக்குல இந்த அப்படியான எழுத்துக்களை முன்னுக்கு போடின அப்படி வர்றே இல்லை. இது செய்யுளுக்கு தான் அப்படி வாரதேன்னு என்று சொன்னாலாம். அந்த செய்யுள்களுக்கு ஏன் இப்படி முதல் எழுத்தா போடுறவை என்று சொன்னா அங்க அந்த வெண்டலை இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை ஆசிரியப்பா கஞ்சிப்பா அதுகள் வரைக்குள்ள அங்க அந்த நிறையசை நேரசை என்று வந்து மாச்சீர் மாங்காய்ச்சீர் அந்த மாமுன்னேர் நிறை நிறை சேர்ந்து ஒன்று வர வேணும். அது வந்தால்தான் அப்ப இது எந்த வெண்பா எதில செய்தவ இது வந்து ஒரு இயற்சீர் வெண்டலை என்றா அந்த நிறை நேரன்றது சரியா வர வேணும். இப்ப நான் சும்மா உங்களுக்கு ஒரு சோக இத்தாளுத நாங்கள் 3 நிதியா பிரிக்க வேணும். என்ன இந்த சோவென்னா வந்து நெடில், அப்ப இது தனி நெடில், இது ஒரு
நேரசை சோவென்னா மாத்திரம் நேரசை சோஹ இத் அந்த அதையும் சேர்த்தால் அது ஒரு நேரசை தா அதுவும் தனி நெடில் அப்ப அதுவும் ஒரு நேர் அப்ப நேர் உப நீரா நீனா வந்து தனி குரில் ரா வந்து தனி நெடில் அப்ப இது தனி குரில் உடையும் தனி நெடிலையும் சேர்ந்து அங்க யூனாவும் சேர்ந்து வராது அப்ப இந்த நீனாவை பிரிச்சு ரா யூ சேர்க்க நீனா தனி அது வந்து நேர் அசையா வருது அப்ப நேர் தேமாங்காய் அப்ப காய் முன் என்ன வரணும்னு சொன்னா நிறைய அசை வர வேணும் அந்த அவை அதுக்காகத்தான் இதுகளை அப்படி போடுறவ எனக்கு இப்ப அது விளங்கிட்டுது ஏன் இந்த நீனாவை கொண்டு முதல் எழுத்தா போட்டவ ஏன் இந்த லானாவை கொண்டு முதல் எழுத்தா போட்டவ ஏன் இந்த லீலாவை கொண்டு இந்த ஒவ்வொரு தலையங்கத்தோட எல்லோ பாட்டுகள் பாரத ராணியக்கா இது வஞ்சிப்பா இது ஆசிரியப்பா இது கலித்தொகை இது வெண்சீர் வெண்டலை இது ஏற்சீர் வெண்டலை இதுண்டா அப்படித்தான் பெற வேணும் இல்லாட்டி அவையண்ட இந்த தமிழ் பிழைச்சுப்போம் அவைகள் அந்த இந்த இந்த தலையங்கத்துல போடுவினம் இது ஆசிரியப்பா அண்டா இந்த ஆசிரியப்பாவுக்குரியது இப்படித்தான் பெற வேணும் அப்ப இல்லாட்டி அவையண்ட பிழைச்சுப்போம் அவைய ஆனா பிழை விட மாட்டேன் அனியக்கா மியூட்ல இருந்து கதைச்சு கொண்டு இருந்த நீங்கள் அப்ப அவ்வளவு நேரம் அதான்டா மியூட்ல இல்ல அதான் அந்த அதுகளை வச்சுதான் இது எழுதி இருக்கேன் அவைகள் வந்து இலக்கணத்துல கெட்டிக்காரர் சங்க இலக்கியத்துல கெட்டிக்காரர் பிறகு அதை விட ராகம் பண் எல்லாத்தையும் படிச்சு அதுக்கு மேலால சைவ சித்தாந்தையும் படிச்சு அதுக்கு மேலால இந்த இறைவனோட சைவ சித்தாந்தத்தை அதன்படி ஒழுகி இந்த செய்யுள்களையும் கவிதைகளையும் தொகுத்துற அவ்வளவு ஒரு திறமையானவர்கள்லாம் எங்கட இந்த சமயபுரவர் அகச்சந்தானசாரியர் புறச்சந்த சும்மா லேஸ் இல்ல அந்த காலத்துல படிச்சு அவையல் வந்து முற்புறப்புல செய்த தவத்தால அதை படிச்சு 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 இறைவனோட அவ்வளவு ஒன்று இருந்திருக்கணும் இறை எங்களுக்கு ராணியக்கா ஒன்றுமே தெரியாமல் இருந்தனா இப்படி கொஞ்சமாவது தெரிய வருதுன்னா அது திருவருள் இல்லாம எங்களுக்கு இப்படி நினைவுகள் ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இதைத்தான் கூடுதலா நினைச்சு கொண்டிருக்கிறோம் அப்ப அது இறைவன் எங்களுக்கு இயற்கையா தந்து கொண்டிருக்கிறார் அப்ப அது எங்களுக்கு முழு மெச்சங்களையும் சாப்பிட்டு முழு பொய்யும் பேசும் புரட்டும் எல்லாம் செய்து போட்டு இன்றைக்கு இப்படியாவது கதைக்கிறோம்டா அவைகள் அது இல்லாமல் அவ இறையே நினைச்சு கொண்டு அதே தொழிலா இருந்தவைக்கு அப்படி இருந்தவ அவைக்கு சரியான இது சரியான இதா இருந்திருப்பேன் அது இயற்கையாவே அவைக்கு வந்து அதோடய நாங்கள் இத கண்ணால பார்த்து படிக்கவும் இதை பற்றி கதைக்கவுமே எங்களுக்கு ஒரு இந்த இது இல்லாமல் இது வராது எனக்கு என்ன எனக்கு விளங்கு அந்த கலிப்பா கலி வெண்பா அந்த எனக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் யாப்பிலக்கணங்கள் படிச்சீங்க படிக்கிறேன் நான் அவட்ட படிக்கிறேன் அதுக்குள்ளே இது வருது ஆசிரியர் ஏன் இப்படி பிரிச்சு போடினம்ன்றது எனக்கு இப்ப விளங்குது அந்த அது போட்ட தலையங்கம் பிழைச்சுப்போம் இந்த நிமிஷம் தான் எனக்கு வந்தது ஏன் நீ நான் கொண்டு முன்னுக்கு போட்டிருக்கிறாரு இந்த நிமிஷம் எனக்கு அது உணர்த்தி இருக்குது சோகத்தான் நிட்டாயுதராய் துளங்கும் நடைமுறை தொடங்கும் வேகத்தால் எனக்கு சொல்லி தந்த நீங்கள் என்று சொல்லிப்பார் அதுக்குள்ள என்ன சத்தம் இன்னும் ஒரு சத்தம் வருகுது என்ன வருகுது லாக்குல என்ன வருது கீழே பாருங்க வேகத்தால் அடு முனிவர்கள் ஒன்றாக இந்த கீழே பாருங்க வேகத்தினாலே பெரிய பெரிய என்று வந்துட்டு முனிவர்கள் என்ன வேகத்தால் வேகத்தினாலே பெரிய முனிவர்
ஒன்றாக விழுந்தார்கள். ம். அப்ப ஓமாக்கினியின் ஓமாக்கினியின் தினத்தால் உண்டா இல்ல, ஓமாக்கினிய ஓமாக்கினியின் ஓமாக்கினி உட்டினத்தால் அஹ், உண்டாகிய உண்டாகிய ஓமாக்கினி. தாகத்தினால் வாடி தபோபலம் குறைந்த மயக்கத்தினாலே மிக தளர்ந்து தங்கள் செயலற்று அக்கினியையும் மந்திரத்தையும் ஏவ அவைகள் விதனத்தாலே தங்களுக்குரிய கருவியன்றி பயங்கரமான நடனத்தை தம்பிரானர் செய்ய தொடங்குகிற வேகத்தினாலே பெரிய முனிவர்கள் எல்லாரும் விழுந்தார்கள். வியாக மோகதராய் விழுந்தார்கள். வியாக மோகதராய். அந்த ஒன்றுல மோகம்ன்றது மோகம் காமம் என்று சொல்றது தனியா நாங்கள் சிற்றின்பத்தை வச்சு பார்க்க கூடாது. எதிலையுமே மோகமும் அதி தீவிரமான மோகம். இப்ப நாங்கள் சைவ சித்தாந்தத்துல மோகமா இருக்கிறோம், சித்தாந்தத்துல காமமா இருக்கிறோம். மோகம் என்பது ஆச்சரியத்தால மோகித்தல்னா அந்த கூட விரும்புறது. நாங்கள் நாளும் வேற சொல்ல நிச்சிட்டோம். என்ன வியாபகம் பெருசு, அது இப்ப சைவ சித்தாந்தம் படிச்சபடியா தெரியுது. இந்த மோகிக்கிறது அந்த ஆட்கள் எல்லாத்தையும் நாங்கள் அது அந்தந்த பாட்டோட வரைக்கல அதை பார்க்கணும். இதுதான் அதுதான் இதாண்டு நாங்கள் அதை கூட மாறுதுன்னா அந்தந்த செய்யுளுக்கு வரைக்கல என்ன கருத்தோ அதைத்தான் எடுக்கணும். நடமுயலும் பொழுதஞ்சி நடுநடுங்கே நாயகர் நாணயரக கடகமென விடதரத்தை கட்டிய வங்கைக வித்த விடையில் விடையுடனெடுவா நெய்திடத்தனைந்த புல மடவரவிலை மகிழ்ந்தவன் மேன் மலர்ந்த கடை கண் வைத்தான். இந்த நிறுத்த வேகம் பொறுக்க மாட்டாமல் பயப்பட்டு நடுநடுங்கியானும் மூர்ச்சிதனாக கண்டு சர்ப்ப கடக தாரிதமான அழகிய திருக்கரத்திலே என்னை அஞ்சாதே என்றமைத்தருளின அவதாரத்தில் இடப வாகனத்துடன் ஆகாச மார்க்கத்தில் வந்து இடப்பக்கத்திலே பொருந்தின பார்வதியார் மீது பிரியப்பட்டு அவர் மேலே இடத்திருக்கை கண் வைத்தருளினார். அடிவை கமலா அடிவை அணைந்த அபிநங்கணுமலர் மலையண்டா ஒளிந்தனர் பிரம புரந்தராவந்தனை பெருகினர் முன்புறவின் முருவமொழிந்திகளென் பழைய உடலது கொண்டு பணிந்து எதிர் மருவ நடுங்கியொருங்குதன் மலைமகள் கண்டு மகிழ்ந்தனல். பரமேஸ்வரி எழுந்தருளின பின்பு தேவர்களெங்கும் புட்ப வருஷம் பரிசித்தார்கள். பிரமேந்திராதியர்கள் அஷ்டாங்க பஞ்சாங்கங்களினாலே சந்நிதியிலே வந்தனைய வெகுவிதமாக பண்ணினார்கள். இருசிகளின் புறம் மோகினி வேடத்தை நீங்கி அடியார்களும் என்னுடைய பழைய மாய சரீரத்தை கொண்டு சர்வேஸ்வரனை பணிந்து முன்பு போல கூசாமல் எதிரே நிற்க பயப்பட்டு பிரமேந்திரியாதிகளுக்கு பின்னே ஒளித்து நிற்கிறதை கண்டு பரமேஸ்வரி மிகவும் மகிழ்ந்து அருளினார். விரவிய வங்கணமெங்கனும் விரிசடை மண்டியலைந்திட விரி செங்கை
விடிதுடி கொண்டவன் திசை பரிபுர புண்டரீக தகுபத யுக ளம்பலரொத்தொள வரிவள் புரி எந்தை மடந்தையும் மதிர நடங்கடொன்கினன் ஒடுங்கினன் இரு நிறுத்தத் தொழில் பொருந்தின பரமேஸ்வரன் விரிந்த சடை திக்கெங்கும் மசையவும் சுவாலாக்கினியை ஏந்திய கரங்கொள்ளி வட்டம் போலே சுழன்றிடவும் 8 திக்கிலுமுள்ள இடியோசையை துடி யோசை கொள்ளவும் சிலம்பணிந்த செங்கமலம் போன்ற 2 திருவடிகளையும் யாவரும் தொழவும் கிருபாகராயிருக்கின்ற தம்பிரானார் பரமேஸ்வரியும் நடுங்க வெகு விதமான நிறுத்தத்துள் பயங்கர நிறுத்தத்தை தொடங்கினார். கரணமெனந்த முயன்று ஒளிகலவு சிலம்பணி குஞ்சித சரணமிலங்க வலம்புரி தரகரமும் பொலிவுந் தகு திரணகின் மங்கை நெடுங்கயறி இரு நயனங்கள் செறிந்திடு புரணமும் ஒன்றிய வென்றி கொள் பொருவில் முயங்கினன். திருவிளையாட்டினால் அனந்தமான கரணங்களை நடித்து ஓசை பொருந்தின சிலம்பணிந்த குஞ்சித பாதங்கள் விளங்க சாமித்திரிய இலக்கணத்தமமான வலம்புரி சங்க ரேகை பொருந்திய செங்கையும் அழகும் இணையொத்து திரண்டதனமுமுள்ள பார்வதி தேவியின் கயநெடுங்கண்ணும் எந்தை திருநயங்கள் பொருந்தின பார்வையும் அதில் ஒருப்பட்ட மனமும் மனதொத்த பாவமும் பாவமொத்த ரசமும் பொருந்தின பாசத்தை தள்ளின சுத்த நிறுத்தமான ஒப்பில்லாத புயங்க கரணத்தை பொருந்தினர். புனித முயங்கிய பொழுதவனும் பொழுது அவனும் தனடந்தரு மினிமை நுகர்ந்த மடந்தையும் மலில் விடையும் பெறுகின்றனருணாமினி மிக வெண்கணும் அங்கணர வைதர உய்ந்து வணங்கினன் மனமுருகும் படியன்புடன் வளர்விழியின்பு வழங்கினன். சுத்தமாகிய நடனம் செய்யத் தொடங்கின பொழுது தம்பிரானாரும் தம்முடைய நிறுத்தத்தில் உண்டான இன்பத்தை அனுபவித்த பரமேஸ்வரியை அழகிய இடப வாகன மேற்கொள் என்று அருளுடனே மிகுதியாக தம்பிரானார் என்னை பார்த்து நகைத்தருள அப்பொழுது கிருதார்த்தனாகி நான் வந்தனை செய்தேன். கல்லொத்த நெஞ்சு கரையும்படி பத்மினி குருஞான பார்வதியை பிரகாசித்தருளினார். ஐயருமருந்தவர் தம்பளியகல நினைந்து அருளக்கண சய சங்கர வென்று எதிர்தரையில் விழுந்து பணிந்தனர். நயனடனந்தகுமங்கவர் நவையவையும் தொக வந்திருகண் முயலகனொன்றுக வென்றதன் முது கதிரும்படி நின்றனன். மோதி கிடக்கின்ற அரிய தவத்தை உடைய இருடிகள் தம்பிரானார் ஞான கண்ணை கொடுத்தபின் கிருபாரனே எங்கள் குற்றம் பொறுத்து அருள் சய சங்கரனே என்று சந்நிதியிலே காங்காகமாக பூமியில் விழுந்து நமஸ்கரித்தார்கள்.
அனுக்கிரக நிறுத்த மூர்த்தி மிரட்சிக்கத்தக்க அந்த விருடிகளை வியாபரித்த ஆணவ சக்திகள் எல்லாம் கூடி வந்து ஆணவ மூலமாயிருக்கின்ற முயலகனை பொருந்துகவென்று ஆய்க யாவித்து அதனுடைய சக்தி பொருந்தின முதுகு தெரியும்படி மிதித்து நின்று அருளினர். பண்டைய விருள் பறியும் படிபங்கய பதமும் பொடு இருடிகள் கண்டனரின் புரு நடனம் பொடு அன்பொடு கண்டனர் வெறுவினர் துண்டுளி கண்டரு அருவி சொரிந்தனர் குண்டிகை குசை தண்டுகள் கொண்டெதிர் குணலை மலிந்தனர் அநாதியே தம்மை மறைத்த ஆணவன் நீக்கும்படி தம்பிரானார் திருவடி தாமரை அருளின பொழுது 49,000 மிருடிகளும் கண்டார்கள். கண்டதேதெனில் முன்பு நடனம் செய்த சபுககிய நிறுத்தத்தை அன்புடனே கூடி கண்டார்கள். மிகுந்த பயங்கொண்டவர்களாகிய கண்களிலிருந்து ஆனந்த பாஸ்பதத்தை பொழிந்து கமண்டலம் தெற்பை புல் பொருந்தின தண்டு இவைகளை கைக்கொண்டு சந்நிதியிலே குடலை கூட்டை செய்தார்கள். சூடினர் கரமலரஞ்சி சூழ்புற அமரர் துதைந்தனர் நாடிய கருவி கொடும்புரு நாரதரிசை வடும்படி பாடிலர் தெளிவிலர் நின்றானா பாரிட நிலவு துணங்கை கொடாடின கரணமிடுந் தொழிலாயினர் கணவரநாதர்கள். சற்று நெருங்கின தேவர்கள் அஞ்சி அத்தராய் நின்றார்கள். தேவர்கள் அஞ்சலி அத்தராய் நின்றார்கள். தும்புரு நாதரர்கள் மனந்தெளிவிலராய் எண்ணப்பட்ட வீணை வாத்தியம் கொண்டு இசை பொருந்தும்படி பாடினார்கள். இல்லை பூதகணங்கள் பொருந்தின துணங்கை கூத்தாடின உறுதிகரணம் இடுந்தொழிலே யாயினர் எண்ணிறந்த கணநாதர்கள். காரணம் என்பது கூத்தின் விகப்பம். 46 பாடலுடன் இப்பாட்டும் அது முடியாது போதைக்கு. இறைமறை தருதி இத முடிச்சிட்டீங்களா? படிக்கவா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளம். 3:46. 3